ராபின் பாஸ்டர் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, உங்கள் சகோதரி மதர் இன்னும் சிலர் தாஸ் பாஸ்டர் குறை சொல்ல ஊழியத்தை விட்டு போனதால் அங்கு உள்ளவர்கள் பேசுவது என்ன தெரியுமா? ஊழியத்தை விட்டு வெளியேறினவர்கள் எல்லாரும் தள்ளப்பட்டவர்கள், அங்கே இருப்பவர்கள் எல்லாருமே பாக்கியசாலிகள் என்றும் பேசுகிறார்கள். கூடவே அவள் முன்பு அப்படிப்பட்டவள், இப்படிப்பட்டவள், அதனால் தான் இப்படி ஆனால், இப்படி செய்தாள் என்றும் பேசி குதூகலம் கொண்டாடுகிறார்கள். முன்பு பாவிகளாக இருந்து பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்த புண்ணியத்தினால் பாவம் இல்லாமல் இருக்கும் அனுபவத்தை சொந்தமாக்கி இருந்தால் ஒரு வினாடி கூட அந்த தேவ இரக்கத்தை மறக்காமல் எப்பொழுதும், அதாவது ஒவ்வொரு பிரசங்கத்திலும் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும் போதும், நான் ஒரு காலத்தில் பயங்கர கொடிய பாவியாக இருந்தேன், இப்போது பாவம் இல்லாமல் ஜீவிக்கும் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், ஆத்மீக ஐயாவால் குற்றங்கள் இல்லாமல் நிலை நிற்கும் அனுபவத்தை அடைந்திருக்கிறேன், உங்களுக்கும் தேவன் இதே அனுபவத்தை தருவார் என்று இடைவிடாமல் கூற தோன்றும். இடைவிடாமல் என்றால் வாய் திறந்தாலே தன்னை பாவி என்று தாழ்த்தி, எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது என்று ஓயாமல் அமர்ந்திருக்காமல் கூற தோன்றும். ஒரு ஆத்துமா பின்மாறி போனால் அந்த ஆத்துமாவை கர்த்தரிடமாக திருப்பி கொண்டு வருவது வரையிலும் பாரப்பட்டு பிரயாசப்படும் குணம் இருக்கும். ஊழியத்தை விட்டு போனவர்கள் தள்ளப்பட்டவர்கள், ஊழியத்தை விட்டு போகாத நாங்கள் பாக்கியசாலிகள் என்று பெருமை அடிக்க தோன்றாது. இப்படிப்பட்ட பிரிந்து போகுதல், பின்மாற்றம் ஏற்பட்டு சபை வர வர மோசமான நிலைக்கு போகிறதே என்கிற கவலை இருக்கும். நான் இத்தனை வருட சீனியர், எனக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமை அடிக்க தோன்றாது. ஐயா இருக்கும் போதே கிரியைகள் நடக்க வேண்டியது என்று கூறுகிறார்களே, ஐயாவிற்கு கீழ்ப்படியாதது ஐயாவோடு கூட இருந்தவர்களா, இல்லை ஐயாவை பற்றி தெரியாத ஆட்களா? இயேசுவை காட்டி கொடுத்தது கூட இருந்த யூதாஸ் அல்லவா? இயேசுவை மறுதளித்தது கூட இருந்த பேதுரு அல்லவா? எல்லாம் கூட இருந்து அறிந்தவர்கள், நன்மையை பெற்றவர்கள் அல்லவா? இப்படி இருக்க சபையில் இருப்பவர்களை கீழ்ப்படியாமல் இருந்துவிட்டு வேறு சபையில் உள்ளவர்களையும் வேறு மதத்தில் உள்ளவர்களையும் நாட்டில் உள்ளவர்களின் குற்றத்தினால்தான் சபையில் கிரியைகள் நடக்கவில்லை என்று கூறினால் கிரியை நடக்குமா? எழுப்புதல் நடக்குமா? நடக்காது. முதலில் தான் தேவநேசன் ஐயாவிற்கு, செல்வராஜ் ஐயாவிற்கு, குரியன் ஐயாவிற்கு இன்னென்ன விஷயங்களில் உண்மையாயிருந்தேன், அதனால் எனக்கு இன்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்தது, அதுபோல நீங்களும் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக நடந்தால் அதிக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று எத்தனை பேர் சொன்னார்கள்? இல்லை. ஊழியர்களை இப்படி கூறாத போது விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? இப்போது டானியல் பாஸ்டர் தன்னை உணர்ந்து தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு சபையை நடத்துகிற சாட்சிக்கு கீழ்ப்படியணும் என்று பேசுவது போல எல்லோரும் பேசினால் சபை வளரும். இப்படி இருக்க ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையின் காம்பவுண்டிற்குள் இருந்தவுடனே பரலோக ராஜ்யம் போகலாம் என்று ஏதாவது புதிய சட்டம் உண்டா? தேவநேசன் ஐயா காம்பவுண்டிற்கு வெளியே போனால் ஒரு கிருபையும் இருக்காது என்று கூறினது உண்மைதான். ஆனால் பிரிந்து போனவர்களை பிரித்து விட்டு, அதாவது பிரிந்து போக தள்ளப்பட்டவர்களாக ஆக காரணமாக இருந்துவிட்டு இந்த காம்பவுண்டிற்குள்ளேயே இருந்தால் கிருபை இருக்கும் என்று ஐயா சொன்னாரா? இல்லையே. ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையில் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் என்று பீரங்கி போல தொண்டைக்கிழியே பிரசங்கம் பண்ணலாம். பரிசுத்தவான்களின் அடையாளம் என்ன? சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு சவால் விட்டு ஊழியத்தை தீர்த்து கட்டுவதா? இல்லையே. இயேசு கிறிஸ்து கூட 99 ஆடுகளை விட்டுவிட்டு தொலைந்த ஒரு ஆட்டை தேடி போக மாட்டானோ என்று கூறினார். அப்படி ஒன்றும் செய்யாமல் இருப்பதையும் விரட்டுவதா பரிசுத்தம்? எனவே ராபின் பாஸ்டர் அவர்களே, இந்த ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரன் அல்லது ஊழியக்காரி அறிவிக்க வேண்டியதை அறிவிக்கணும். என்னை பற்றி ஏதாவது மன கஷ்டம் உண்டென்றாலும் அவரிடம் அறிவிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூற வேண்டும். அதோடு அப்படி ஆத்மீக ஐயா இது பற்றி விசாரித்தால் சம்பந்தப்பட்ட நபரிடம், ஐயா இது பற்றி என்னிடம் விசாரித்தார்கள், அவர் கேட்டது எனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர ஏதுவாக இருந்தது, எனவே இனியும் என்னை பற்றி ஏதாவது மன கஷ்டங்கள் உண்டென்றாலும் அவரிடம் அறிவிக்க வேண்டும். காரணம், பேச்சில் கூட குற்றமில்லாதிருக்க வேண்டும் என்றால்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும் என்று மனதார கூற வேண்டும். இப்படி சொல்லாத யாரையும் நம்பாதீர்கள். காரணம்,
இப்படி கூறாதவர்கள் எல்லாருமே பின்மாறி கிடக்கிறார்கள். இப்படி யதார்த்தமாக பேசாதவர்கள் தான் மற்ற ஆத்துமாக்கள், அதாவது புதிய ஊழியர்களும் இன்னும் அநேகரும் இடர காரணமாக இருந்தவர்கள். நீங்களும் இதுவரை இப்படி கூறாவிட்டால் இனிமேல் கூறுங்கள். முன்பிருந்தவர்கள் தங்கள் உண்மையை கூறியிருந்தால் அதே உண்மையை இவர்களும் பின்பற்றியிருப்பார்கள். எனவே அநேகர் ஊழியத்தை விட்டு போகவும் பின்மாறி போகவும் காரணமாக இருந்ததை ஆத்மீக தகப்பனிடம் அறிவித்து மன்னிப்பு கேட்காவிட்டால் தப்ப முடியாது, ஒரு கிரியைகளும் நடக்காது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். தானியல் பாஸ்டர் போல ஒவ்வொரு ஊழியர்களும் இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணாவிட்டால் ஒரு எழுப்புதலும் நடக்காது. அப்படி நடத்துகிறவரிடம் உண்மையாக இருக்க அவர் என்ன ஆண்டவரா என்று அங்குள்ளவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்படி கண்டிப்பாக உண்மையை சொல்லணுமா, ஆண்டவரிடம் சொன்னால் போதாதா என்று நினைத்து சொல்லாதிருக்கிறார்கள், மறைக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 45வது வசனம் இப்படி சொல்கிறது: அப்பொழுது அவர் பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். இதன் பொருள் என்னவென்றால், ஆத்மீக தகப்பனிடம் உண்மையை சொல்லாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறுவதாகும். அனனியா சப்பீரால் பொய் சொன்ன போது, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று தன்னிடம் உண்மையை மறைத்த போது பேதுரு அப்போஸ்தலர் கூறவில்லையா? இப்படி நடத்துகிற உத்தம சாட்சியிடம் உண்மையை மறைப்பதால் மற்றவர்களிடம் உண்மையாக இருக்க முடியவில்லை. மற்றவர்களிடம் உண்மையாக இருக்க பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இதை கேட்கிற காண்கிற மற்ற விசுவாசிகள், இந்த அக்கா இந்த அண்ணன் ஐயாவிடம் உண்மையை சொல்லக்கூடாது என நம்மிடம் சொல்லிவிட்டு உண்மையாக இருக்கணும் என்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நாமும் இப்படி பொய் சொன்னாலும் அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணினால் மட்டும் போதும் என்று நினைத்து மற்றவர்களிடம் பொய் சொல்லி கண் இறுகி ஒட்டு மொத்தமாக பின்மாறி கிடக்கிறார்கள். இப்படி நரகத்திற்கு டிக்கெட் எடுத்து வைத்துக் கொண்டு நானும் மோட்சத்திற்கு பறப்பேன் என்று பேச மட்டும் செய்கிறார்கள். எனவே ராபின் பாஸ்டர் அவர்களே, பிரிந்து போனவர்களிடம் போய் பிரித்து விட்டவர்கள் மன்னிப்பு கேட்டு கூட்டி வர சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கள். இல்லை என்றால் ஒருவரும் பரலோக ராஜ்யம் போக மாட்டீர்கள் என்று பிரசங்கம் பண்ணுங்கள். காரணம், செல்வராஜ் ஐயா கூட ஒரு தடவை சத்தியன் உதவிக்காரரை குற்றம் கண்டிக்க அந்த ஆள் பிறகு வராதிருக்க செல்வராஜ் ஐயா போய் கூப்பிட்டு கூட்டி வந்தார்கள். இப்படி நடந்ததா என்று பழைய ஊழியர்களிடம் கேட்டு பாருங்கள். இப்படி நடந்தது உண்மைதான் என்று கூறுவார்கள். பிறகு அவர் அப்படி விட்டுவிட காரணம் என்னவென்றால், அவர் உயிரோடு இருக்கும் போது கிரியைகள் நடக்க விடாமல் ஊழியக்காரிகள் தடுக்கிறார்கள் என்று நன்றாக செல்வராஜ் ஐயா அவருக்கு புரிந்துவிட்டது. எனவேதான் உண்மை என்றாவது வெளிவரும் என்கிற நிலையில் தான் இருந்தாலும் பரவாயில்லை, சபை நிலை நிற்கணும் என்பதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட தெரிந்த ஆலோசனையின்படி முடிந்த அளவு செய்துவிட்டு ஜீவனை விட்டுவிட்டார்கள். இது கர்த்தருடைய சபை அல்லவா? எத்தனை வருடங்கள் ஆனாலும் குற்றங்களை மூடி மறைத்தாலும் உண்மைகள் வெளிவரும். இன்னும் ஒவ்வொன்றாக கூறுவேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.